கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நன்றாய் கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கள் எந்த வியாதிகளில், எந்த துக்கங்கள், வருத்தங்களில் இருந்தாலும் நிச்சயமாய் இயேசு, நாம் நம்புகிற, நாம் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து உங்களை எல்லா பாவங்களிலும் சாபங்களிலும் இருந்து விடுவித்து உங்களுக்கு ரட்சிப்பை, விடுதலையை, ஆரோக்கியத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்று நாம் ஜெபிக்க போகிறோம். நல்லாய் கவனியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. யோவான் 14:12 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என் அன்பு சகோதர சகோதரிகளே. கர்த்தரே சொல்லுகிறார், நம்முடைய ஆண்டவரே சொல்லுகிறார், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால். ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன், என்னை நம்புகிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆமென். நம்முடைய ஆண்டவர் பாருங்க, எங்கும் சுற்றி திரிந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஆமென். மனம் திரும்புதலை குறித்து அவர் எங்கும், வீதி தோறும், பட்டணங்கள் தோறும், ராஜ்யங்கள் தோறும் சுற்றி நடந்து ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து வியாதிகளை சுகமாக்கினார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதே ஆண்டவர் சொல்றாரு, நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிற என்னுடைய பிள்ளைகள் நான் செய்கிற வேலையை இனி அவர்கள் செய்வார்கள், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வார்கள் என்று கர்த்தரே சொல்லி இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம்முடைய சகோதரர்கள் அநேகர் கேட்கலாம், நீங்கள் சாதாரண மனிதர்கள், கர்த்தரை காட்டிலும் அதிகமாய் செய்து விடுவீர்களோ? என்ன இந்த வார்த்தை? எப்படி இப்படி பேசுகிறீர்கள்? ஐயா, இது மனுஷன் பேசுகிற வார்த்தை அல்ல. கர்த்தரே யோவான் 14:12 திட்டமாய் சொல்லி இருக்கிறார், இவைகளை பார்க்கிலும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்கிற கிரியைகளை தாங்களும் செய்வார்கள், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வார்கள் என்று கர்த்தரே சொல்லி இருக்கிறார். நான் சொல்லுவேன், ஐயா, அவரை போல செய்யறதும் சரி, அவர் செய்ததை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்கிறதும் சரி, அவரே தேவ பிள்ளைகளாகிய தேவ பிள்ளைகளும் நற்செய்தியாளர்களும் பரிசுத்தவான்களும் அப்போஸ்தலர்களும் ஆகிய நம்மோட இருந்து கர்த்தரே செய்கிறார், அவரே தான் செய்கிறார். ஆமென். அன்றும் இன்றும் என்றென்றும் அவரே செய்வார். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன பலகீனத்தில் இருந்தாலும் சரி, என்ன வியாதியில் இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய பாடுகளில் இருந்தாலும் சரி, இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்க, அடுத்த வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். இன்னும் 14ஆம் வசனத்திலே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்ன நல்ல ஆண்டவர். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்ன பாடுகள், உபத்திரவங்கள், என்ன சோதனைகள், வேதனைகளிலே வந்திருந்தாலும் சரி, இன்று அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று நம்புங்கள். இந்த இயேசுதான் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளாய், விசுவாச பிள்ளைகளாய் காணப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதிஸ்தர்கள் மீது கரங்களை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொன்ன நல்ல ஆண்டவர் நிச்சயமாய் இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு பேரையும் அவர் விடுவிப்பார். எந்த வியாதி, எந்த மரணகரமான வியாதியாயிருந்தாலும் சரி, எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், எத்தனை சோதனை வேதனைகள் இருந்தாலும் சரி, இன்று அந்த இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென்.
அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடே கூட இருந்தபடியினால், தேவன் நம்முடைய கர்த்தரோடே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும், என்ன நன்மை பாருங்க, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும், நல்ல கவனிங்க, குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார். ஆமென். அதே இயேசு இன்று நம்மோடே நம்மத்திலே நமக்குள்ளே இருக்கிறார். மகிமையின் நம்பிக்கையாய் இந்த கிறிஸ்துவானவரே நமக்குள்ளே இருக்கிறார் என்பது ஒரு அற்புதமான ரகசியம். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இன்று இந்த இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்திலே கர்த்தரே உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அன்று நம்முடைய கர்த்தரை அபிஷேகம் பண்ணின அதே தேவன், அதே ஆவியினாலே இன்று தேவ பிள்ளைகளாகிய நம்மையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 8:11 அன்றியும் அழகாக சொல்கிறார் பவுலடியார் பரிசுத்த ஆவியினாலே, அன்றியும் நம்முடைய இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் நம்மில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களிலே வாசமாயிருக்கிற, நம்மிலே வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு இனமான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் என்ன வியாதிகள் வருத்தங்களிலே இருந்தாலும் சரி, எந்த மரணகரமான துக்கங்களிலே இருந்தாலும் சரி, மரணகரமான வியாதிகள் வருத்தங்களிலே இருந்தாலும் சரி, கிறிஸ்துவையே நம்முடைய ஆண்டவரையே மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி, ஹல்லேலூயா, உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடியினால், நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடியினால் என்ன நடக்குமா? சாவுக்கு இனமான சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. நாம் புது சிருஷ்டியாய் மாற முடியும். ஐயா, தேவனோடு ஒன்றாய் ஊழியம் செய்கிற, தேவனோடு நடக்கிற, பரிசுத்த ஆவியினால், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் அவருடைய கிரியைகளை நடப்பிக்கிற தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் நாம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதே. என்ன வியாதியில் இருந்தாலும் சரி, இன்று உறுதியாய் நம்புங்கள், இந்த இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென். வெளிப்படுத்துதல் 21:4 சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஹல்லேலூயா. இனி துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படியே உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா பலகீனங்களும், எல்லா உபத்திரவங்களும், எல்லா உடல் சோர்வு அசதிகளும், எல்லா வியாதிகளும், கண்ணிகளும், கட்டுகளும், உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா பலகீனங்களும் இன்று ஒரே நொடி பொழுதிலே உங்களை விட்டு மாறி போக முடியும். இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆமென். எங்கள் கூட்டங்களிலே நாங்கள் 300க்கும் அதிகமான திறந்தவெளி மைதானங்களிலே, கன்னியாகுமரி முதற்கொண்டு அப்படியே பாம்பே, ஒரிசா கடற்கரை மற்றும் மணிப்பூர், அப்படியே பஞ்சாப் வரைக்கும் சென்று திரும்பி இருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, மாத்திரமல்ல, கிழக்கு ஆப்பிரிக்க தேசங்களிலே, கென்யா, உகாண்டா, ருவாண்டா தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் சென்று கர்த்தருடைய மகிமையான காரியங்களுக்காய் அலைந்து திரிந்து 300க்கும் மேற்பட்ட திறந்தவெளி மைதானங்களிலே 900 நாட்களுக்கும் மேலாய் பிரசங்கித்திருக்கிறோம். ஆஹா, கர்த்தர் ஒரு நாளும் வியாதியோடும் வலியோடும் வேதனையோடும் வந்த பிள்ளைகளை, உண்மையாய் அவரை நோக்கி பார்த்த பிள்ளைகளை ஒருவரையும் சுகமாக்காமல் அவர் விட்டதில்லை. ஹல்லேலூயா. இன்றும் அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லா நம்முடைய கூட்டங்களிலும் கர்த்தர் கணக்கற்ற அற்புதங்களை செய்தார். அதே இயேசு இன்று உங்களோடு பிரசங்கிக்கிற, உங்களோடு ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மூலமாய் நிச்சயமாய் இன்று உங்களை எல்லா பலகீனங்கள், எல்லா உபத்திரவங்கள், எல்லா வியாதி கட்டுகளிலும் இருந்து இன்று ஒரு நொடி பொழுதில் உங்களுக்கு
உங்களுக்கு சுகத்தை சௌக்கியத்தை கொடுப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. ஐயா, கர்த்தர் செய்வார், மனிதர்கள் செய்ய முடியுமா? சிலருக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். மத்தேயு 10:1, லூக்கா 9:1-2, மார்க் 3ஆம் அதிகாரம் 13-14 போன்ற அநேக தேவ வசனங்களிலே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த அதிகாரத்தை இன்று நாம் தியானித்த யோவான் 14-12 போன்ற, மார்க் 16-17-18 போன்ற அதிகாரங்களிலே தேவன் இந்த அதிகாரத்தை அவரை நம்பிய, அவரை உண்மையாய் நீதியாய் பின்பற்றின தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த மகத்துவமான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தின்படியே இன்று நாம் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் எல்லா வியாதிகள், வருத்தங்கள், எல்லா விதமான சூனிய மந்திர கட்டுகள், எல்லா பலகீனங்களிலும் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றும் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். அப்படியே தேவ வசனத்தை நம்புங்கள். ஹல்லேலூயா. அவரே உங்களை குணமாக்குகிற கர்த்தர். ஆமென். எரேமியா 17:4 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன், என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படியாய் சொல்லப்பட்ட அற்புதமான தேவ வசனங்கள் எல்லாம் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். இந்த நல்ல செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். பாருங்கள், மத்தேயு 9:35 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெபாலயங்களிலே உபதேசித்து என்ன செய்தாரு? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. அதே இயேசு இன்று நம் மத்தியிலே இருக்கிறார். அதே இயேசு நம்மோடே இருக்கிறார். அவர் பெயர் இம்மானுவேல். அதே அற்புதங்களின் ஆண்டவருடைய ஆவி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறது. பவுலடியார் இப்படியாய் வேதத்திலே சொல்லுகிறார், ஓ மகிமையின் நம்பிக்கையாய் கிறிஸ்துவானவரே நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எதன் மூலமாய் இந்த காரியங்கள் நடக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு வசனத்தை தியானித்து விட்டு உங்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இன்று எந்த வருத்தத்தில் இருந்தாலும் சரி, எந்த வேதனையில் இருந்தாலும் சரி, எந்த நீங்காத வியாதிகள், வருத்தங்கள், துன்பங்களிலே இருந்தாலும் சரி, உங்கள் ஆவி ஆத்துமாவிலே, சரீரத்திலே, குடும்பத்திலே இருந்தாலும் சரி, பாருங்கள், இப்படியாய் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 53:4-5 வசனங்களிலே, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆமென். நம்முடைய துக்கங்களை வியாதிகளினால், வருத்தங்களினால், குடும்ப பிரச்சனைகளினால், ஐயா, இன்னும் அநேக உபத்திரங்களினால் வந்த நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு கல்வாரி சிலுவையிலே நமக்காய் அவர் அடிக்கப்பட்டு நமக்காய் அவர் மரித்தார், ஜீவனை விட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். மாத்திரமல்ல, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளினால் சுகமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் எங்களோட ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், ஒவ்வொருவர் மீதும் தேவ மகிமை இறங்கி வரும். நாம் இப்பொழுது ஜெபிக்கிறோம், ஜெபிக்க போகிறோம். எந்த வியாதியில் இருந்தாலும் சரி, எந்த மன உளைச்சல்கள், எந்த பலகீனங்கள், எந்த ஆவியிலே தளர்வுகள், டிப்ரெஷன்கள், ஒருவேளை உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ சரீரத்தில் எந்த விதமான உபத்திரவங்கள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. இதோடு சேர்ந்து ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நம்பி தியானித்து தேவ சமூகத்திலே உட்கார்ந்து, என் தெய்வமே என்னை குணமாக்கும், ஐயா, எங்கள் பலகீனங்களை ஏற்று
ஏற்றுக்கொண்டீரே. எங்கள் நோய்களை சுமந்த எங்கள் நல்ல தெய்வமே, இன்று எங்கள் இயேசு கிறிஸ்துவின் அந்த நல்ல நாமத்தினாலே நாங்கள் சுகமாகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்கள் பாவங்கள் கழுவப்படுகிறது போல ஐயா உம்முடைய பரிசுத்த தழும்புகளினால், நீர் கல்வாரி சிலுவையிலே பட்ட அடிகளினால், நீர் கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்ட எங்களுடைய பாவங்களின் நிமித்தமாய், பாவ பரிகாரியாய், எங்கள் பாவத்திற்கு பரிகாரியான ஆட்டுக்குட்டியாய் நீரே பலியாய் உம்மை ஒப்பு கொடுத்ததினால் எங்களுக்கு விடுதலை, நாங்கள் விடுதலை அடைகிறோம் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலை அடைவீர்கள். மாற்றமே இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்புங்கள், நம்புங்கள். ஐயா மத்தேயு 8:17 சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த இயேசுதாமே என்னுடைய பலகீனங்களை ஏற்றுக்கொண்டு ஐயா எங்களுடைய நோய்களை சுமந்தார், சுமந்து தீர்த்தார். இனி நாங்கள், எங்கள் தெய்வமே, நாங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பதில்லை. இந்த இயேசுவின் நாமத்தினாலே சுகமடைகிறோம். எங்கள் சரீரத்தில் உள்ள வியாதிகள், எங்கள் இருதயத்தில் உள்ள வலிகள், வேதனைகள், வருத்தங்கள், அடைப்புகள், ஓட்டைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே எங்கள் சரீரம் முழுவதும் இருக்கிற வலி வேதனைகள் எல்லாம், கேன்சரால் வந்த வலிகள், துன்பங்கள், உபத்திரவங்களில் இருந்து விடுதலை அடைகிறோம். தைரியமாய் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் பலிக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கள் கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்தவர்களாய் இருக்கிற தேவ பிள்ளைகள் நிச்சயமாய் நம்புங்கள். அவர் சகல வியாதிகளையும் நீக்கி, வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தருடைய சமூகத்திலே மறுபடியுமாய் ஜெபிங்கள். என் தெய்வமே, ஐயா சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி எல்லோரையும் சுகமாக்கின எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்று உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் சரீரத்திலும் இருக்கிற எல்லா பலகீனங்களையும் போக்கும்படியாய் என் தெய்வமே, எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கும்படியாய் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் கர்த்தாவே, என் தெய்வமே, என்னை குணமாக்கும். அப்பொழுது நாங்கள் குணமாவோம். எங்களை இரட்சியும். அப்பொழுது நாங்கள் இந்த எல்லா உபத்திரவங்களிலும், எல்லா மந்திர சூனியங்களிலும் இருந்து ரட்சிக்கப்படுவோம். தேவரீரே என் துதி, என் நம்பிக்கை, என் கோட்டை என்று வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் விடுவிக்கிற பெரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா நீர் உம்முடைய வசனத்தை அனுப்பி, உம்முடைய வார்த்தையை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை அழிவில் இருந்து பாதுகாக்கிற நல்ல தெய்வம். இன்று ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 41:3 எழுதப்பட்டிருக்கிற திருச்சட்டத்தின்படியே படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே என் தெய்வமே, படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள், நடக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகள், பல்வேறு வியாதிகள் வருத்தங்களோடு இருக்கிறவர்கள், பல்வேறு பலகீனத்தின் கட்டுகளோடு கட்டப்பட்டிருக்கிறவர்கள், எல்லா கட்டுகளும் அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய் படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிறவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் என்று எழுதப்பட்டபடி என் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே சௌக்கியம் உண்டாகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா உம்மை நம்பி வந்திருக்கிற, உம்மை நோக்கி பார்க்கிற எல்லா முகங்களும் பிரகாசம் அடையும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே இன்று லூக்கா 6:19 சொல்லப்பட்டிருக்கிறபடி என் இயேசுவே ஐயா உங்களிடம் இருந்து வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொட்டார்கள், அவரை தொட்ட யாவரும் சுகமடைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி உம்முடைய வார்த்தையை அனுப்பி அன்பு தேவ பிள்ளைகளை, என் அன்பு சகோதர சகோதரிகளை குணமாக்குகிற மகா பெரிய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்க
இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, உம்முடைய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதிலே இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் இயேசுவின் நாமத்தினாலே, என் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஐயா, விசுவாசத்தோடு இந்த ஜபத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மார்க் 5:34 சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பார்த்து சொன்னீங்களே, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன அதே திருச்சட்டம், அதே திருச்சட்டம் இன்றும் இந்த ஜப வேளையிலே விசுவாசத்தோடு வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை பார்த்து, மகளே, மகனே, உன் விசுவாசம் உங்களை ரட்சிக்கிறது, நீங்கள் சமாதானத்தோட போய் உங்கள் வேதனை நீங்கி சுகமாயிருங்கள் என்ற உம்முடைய திருச்சட்டத்தின்படியே எங்கள் தகப்பனே ஒரு வெற்றி, ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஒரு ஆரோக்கியம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யார் யார் பல்வேறு உபத்திரவங்கள், பாடுகள், துக்கங்களோடு தேவ சமூகத்திலே வந்திருக்கிறார்களோ, யார் யார் பல்வேறு கஷ்டங்களும் கவலைகளோடும் ஐயா வகை வகையான வியாதிகளோடும் வந்திருக்கிறார்களோ, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இன்று இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினாலே சுகம் உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார கட்டுகளும் பிசாசின் ஆதிக்கங்களும் சங்கரிக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகும்படியாய் இன்று என் தேவனுடைய மகத்துவம் வெளிப்படும்படியாய் என் ராஜாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. என் இரட்சகரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் உம்முடைய வசனத்தை அனுப்பி இந்த வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகம் கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீங்கள் வியாதிஸ்தர்கள் மீது கரங்களை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் இன்று நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்ன நல்ல வார்த்தையின்படியே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் எங்கும் எல்லா இடங்களிலும் சென்று தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கியுங்கள், வியாதிகளை சுகமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள் என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் என்று வேலிகளோடும் வலிகளோடும் வேதனைகளோடும் வந்திருக்கிற, சுகவீனங்களோடும் கஷ்டங்களோடும் வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி ஐயா உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடியே மெய்யாகவே நீர் எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஐயா மெய்யாகவே வியாதியினால், வருத்தத்தினால், பாவ சாப கட்டுகளினால் வந்த வியாதி, வருத்தங்கள், நோய்கள், துன்பங்களினால் எங்களுடைய பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு என் தெய்வமே எங்கள் துக்கங்களை சுமந்தீர் என்று வாசிக்கிறோமே. அப்படியா எங்கள் மீறுதல்களினால் நீர் காயப்பட்டீரே, எங்களுடைய அக்கிரமங்களினால் நொறுக்கப்பட்டீரே. என் தெய்வமே, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உம்மீது வந்தது, உம்முடைய தழும்புகளினால் குணமாகிறோம் என்று எழுதப்பட்டபடி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகள் சரீரத்திலே எங்கே எங்கே பாதிப்பு இருக்கிறதோ, எங்கே எங்கே வலி வேதனைகள் இருக்கிறதோ, எங்கே எங்கே பலகீனங்கள் இருக்கிறதோ, எங்கே எங்கே டாக்டர்களால் கண்டுபிடிக்க முடியாத, டாக்டர்களால் குணமாக்க முடியாத வியாதிகளும் வலிகளும் கட்டுகளும் இருக்கிறதோ, இப்போது இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. ஆமென். சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆரோக்கியம் உண்டாவதாக. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா மரணகரமான வியாதியில் இருக்கிறவர்கள் மீதும், ஆமென், மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தவர்கள் மீது, மரண இருளின் திசைகளில் இருந்தவர்கள் மீது வெளிச்சம், பெரிய வெளிச்சம் பிரகாசித்தது என்று வாசிக்கிறோமே. அப்படியே இந்த இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. ஆமென். சுகம் உண்டாவதாக. எல்லா வேதனைகளும் வலிகளும் நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சர்வாங்க சுகம் உண்டாகும்படியாய். Thank you Lord. அது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே I rebuke and cancel. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வியாதிகளை கடிந்து கொள்ளுகிறோம். ஆமென். பலகீனத்தின் ஆவிகளை, கேன்சர் ஆவிகளை, எல்லா வாதை, நோய், துன்பங்களை கொடுக்கிற எல்லா கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்த பொல்லாத பிசாசின் வல்லமைகளை
கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எங்களுக்கு இயேசு கிறிஸ்து எங்கள் ஆண்டவர் தந்த அதிகாரத்தின்படியே பிசாசிகளின் வல்லமைகள் அழிவதாக. ஆமென். வியாதிகள் சுகமாவதாக. இப்பொழுதே என் அன்பு சகோதர சகோதரிகளை தொடுவதற்கு, ஆமென், இவர்கள் சரீரங்களை தொடவோ அழிக்கவோ எந்த அதிகாரமும் உங்களுக்கு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே we declare right now, we declare in the name of Jesus, we proclaim in the name of Jesus. என் அன்பு சகோதர சகோதரிகள், இந்த வியாதியோடும் வலிகளோடும் வருத்தங்களோடும் பல்வேறு உபத்திரவங்கள் பாடுகளோடும் வந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுதே சுகம் உண்டாகிறதற்காய், இப்பொழுதே விடுதலை உண்டாகிறது. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, உம்முடைய தழும்புகளினால் குணமாகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் பாடுகளை, துக்கங்களை, பலகீனங்களை, நோய்களை சுமர்ந்து தீர்க்கிறீரே, தீர்த்தீரே. நன்றி சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் கொடுக்கிற அப்பா விடுதலைக்காக, சுகத்திற்காக, என் தெய்வமே, நீர் கொடுத்த மகாபெரிய ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். என் அன்பு சகோதரிகளும் சகோதரர்களும், ஆமென், கர்த்தராகிய ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா, இவர்கள் எல்லோரும் பிரியமானவர்களாய் இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லோரும் ஐயா, இவர்கள் ஆத்துமா வாழ்கிறது போல இவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். உங்கள் வியாதிகள், வருத்தங்கள், அநேக பாடுகள், உபத்திரவங்கள், எல்லா கண்ணீர் கதைகளுக்கும் முடிவுரை எழுதுகிற உங்களுக்கு விடுதலையை, ரட்சிப்பை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை தருகிற அற்புதமான ஜபங்கள். இதை தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் நிச்சயமாய் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்களை செய்வார். நீங்கள் அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாக நிச்சயமாய் பேறு பெற்றவர்களாய், ஆச்சரியமும் அதிசயமாய் கர்த்தரால் உயர்த்தப்பட்டவர்களாய், ஆமென், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி எல்லா கொடுமைகள், கஷ்டங்கள், வியாதிகள், கண்ணீர்களிலும் இருந்து விடுபட்டு திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவீர்கள். சந்தேகமே இல்லை. நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும். அந்த நாள் இந்த நாள். கர்த்தர் இந்த நாளையும் எல்லா நாட்களையும் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படியாய் அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே நீங்கள் உங்க ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென், ஆமென்.